ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹார்ட் டு ஃபைண்டோட 5வது பாட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துருச்சு. ஒன்று அவளும் எந்திரிச்சு வந்தவா நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிற ஹாலின் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, நீ எந்திரிச்சிட்டியா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோனை எதுவுமே சொல்லாமல் அவனே பார்த்து அப்படி அழுதுகிட்டே இருக்கா. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அடிப்படலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஹார்ட் அப்படி தொட்டு பார்க்குறான். நம்ம ஹீரோ கேட்குறான், என்னை இப்போ வந்து எந்த பேரை சொல்லி கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் உங்களை வந்து ஹாலின் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்கள் உடம்புக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஜூவும் வந்துடான். ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி இங்கே நிற்க வேண்டாம், ரொம்ப பனிப்பொழிவாக இருக்குது, வா நம்ம உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அவன் உள்ளே போகிறான். ஆனால் இதெல்லாம் ஜூன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளை உள்ளே தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ அவளை இறக்கி விட்டுட்டு, சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நைட்லேருந்து நீ எதுவுமே சாப்பிடல, நான் உனக்கு வந்து சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறா, நான் கிட்டத்தட்ட எத்தனை நாள் வந்து இந்த மாதிரி ஹோமாவில் இருந்தேன், 3 டேஸ் ஆயிடுச்சு, உனக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோ போனோன்னா ஜூவும் அங்கே வந்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஜூவை பார்த்து கேட்குறா, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை காப்பாற்றினா எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜூ கேட்குறா, என்ன நீ திடீர்னு ஒரு மாதிரியாக பேசுகிறா, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, நீ என்னை காப்பாற்றும் போது என் ஹார்ட்டில் ஏதாவது இருந்துச்சா, எனக்கு ஏதாவது பலமாக அடிபட்டுருந்துச்சா, ஏதாவது என் கையில் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, ஜூ இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு அவனும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப அடிபட்டு இருந்துச்சுல, அந்த நம்ம ஹீரோ வந்து கத்தி வச்சு ஹார்ட்டில் குத்தி இருந்தாலும் அதனால அவனுக்கு ரொம்ப காயமாக இருந்ததுனால நம்ம ஹீரோ மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஜூ வந்து நான் வேணா உங்களுக்கு மருந்து போட்டு விடவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டாம் அது நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மருந்து போடும்போது அதுக்கு ஜூஸ் அவங்கள நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய கிங்க்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் மன்னிப்பு கேட்ட விதமாக கேட்க, நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இந்த 3 வருஷமாக என்னோட ஒய்ஃபை வந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொன்னான். ஆனால் ஜூஸ் சொன்னான், அங்கே இறந்து போன உங்கள் நாட்டு மக்களை ஒருத்தனை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த பாடியில் அந்த பாடியை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா, அந்த மக்கள் எல்லாமே வந்து ஹார்ட்லேயே வந்து குத்துப்பட்டு இறந்து போயிருக்காங்க, எதனால அவன் நெஞ்சிலே அவன் குத்திருக்கான்னு தெரியல அந்த வெளில அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோ சரி அப்போனா அந்த பாடியை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பாடியை பார்க்க வரான். வந்துட்டு அவன் ஹார்ட்டில் உள்ள அந்த ஒளியை எடுத்துட்டு அந்த இறந்து போன மூஞ்சி பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறான். பார்த்தா அவனுக்கு ஒரு யோசனையாக இருக்குது, எல்லாமே அந்த அந்த கிளையை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் எல்லாரோட ஹார்ட்லேருந்து ரத்தத்தை எடுத்திருக்கான். ஆனால் அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் எடுத்திருந்தா நம்ம ஹீரோயின் எப்படி உயிரோட இருப்பா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போவா. அப்போ தான் நம்ம ஜூவோட அந்த மந்திரி இருக்கான்ல ஜோ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், பாவம் ஹாலின் உங்கள் அப்பாட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் என்ன தன் நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கும் அதுவும் இல்லாமல் அவனோட பழைய பாசிட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கவும், ஆனால் உங்கள் அப்பா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்ட்டு ஜூ வாய் தவறி வளர நம்ம ஜூக்கு அப்போ தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. உடனே அவனும் அவங்க அப்பா பார்க்கறதுக்காக வரான். வந்தோடனே அப்போ தான் வந்து இங்கே வந்து நம்ம மகாராஜாட்ட ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஹாலின் அவன் நாட்டு மக்களுக்காக அவன் ஹார்ட்டில் உள்ள ரத்தத்தை கொடுத்தான் அந்த கெட்டவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அப்பாவும் அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜூவும் அங்கே வந்துடான். ஜூவோட அப்பாவும் நம்ம ஜூவர் அதை பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஸ்கை லோட்டஸுங்கிறத அந்த பாக்ஸை வந்து மூடி வச்சோன்னா நம்ம ஜூவும் வரான். வந்துட்டு உங்கள்கிட்ட ஹாலி வந்து ஹெல்ப் கேட்டிருக்கா, நீங்கள் செய்யவே இல்லை, எதுக்கு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த லோட்டஸை வச்சு நம்ம பழைய காலத்துக்கு தான் போக முடியுமில்ல, நம்ம பாஸ்ட்டை என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்க முடியுமில்ல, நீங்கள் ஏன் அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க அப்பா இதை பற்றிலாம் அவனுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் நிறைய ரகசியங்கள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, இது அவ்வளோ சீக்கிரமாக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜூகோ சொல்கிறான், நீங்கள் இதை பார்த்து பயப்படுறீங்க, உங்களுக்கு திறமையே இல்லை, நீங்களாம் ஒரு ராஜான்னு சொல்லிக்கவே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பார்த்து கண்ணா அப்படின்னு பேச அவங்க அப்பா கோவம் வந்துடுது. டக்குன்னு வாழை எடுத்து கழுத்தை வச்சவன், நீ சின்ன பையன், இதை பற்றிலாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஹாலினை இங்கே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே நம்ம ஜூவும் ஹாலினை பார்க்கறதுக்காக திரும்ப இங்கே வரான். இங்கே அதோட கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நிலாவை பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்கிறா. உடனே ஹாலின் வந்தவன், என்னாச்சு உனக்கு, ஏன் எந்திரிச்சதுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துருச்சுன்ட்டு இவன் வந்து ஹாலின்ட்டு சொல்லவே இல்லை. அதோட அவளும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அழுகையெல்லாம் வருது, அப்படியே மறைச்சிக்கிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு, நீங்கள் பாவம் தனியாக அந்த 3 வருஷமாக இங்கே தான் அடிக்கடி உட்காந்து இந்த நிலாவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்ட்டு குயின்ஸு சொன்னா அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்னை மறுபடியும் அந்த ட்வின்ஸ் மரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் டக்குன்னு அவன் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அங்கே பார்த்தோன்னா அந்த இடம் அந்த மரமே காஞ்சி போய் இருக்குது. அந்த மரத்து மேலே ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கா, இந்த மரம் எப்படி இருந்துச்சு, இப்போ எல்லாமே காஞ்சி போச்சுல, இது செழிப்பாக வரணும்னா இதோட கிளைகள் கொண்டு வந்தால் தானே இது செழிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தவா. அப்போ தான் அங்கே உள்ள ஒரு கூடை பார்க்குறா. பார்த்தா அந்த கூட்டில் வந்து இவளோட அந்த இயரிங்ஸ் ஒன்று கிடக்குது. அதை எடுத்துகிட்டு இது பொம்மைக்கிரட்டு இயரிங்ஸ் தானே என்னோடது அப்படின்னு சொன்னா
சொன்னோன்னா நம்ம ஹேலின் ஆமா இது ஒன்று வந்து என்னட்ட இருந்துச்சு, ஒன்று வந்து உன்னட்ட தான் இருந்துச்சு, இது எப்படி இங்கே வந்துச்சுன்ட்டு. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, ஆமா இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு, நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல திரும்ப கூட்டிட்டு வந்துடும். நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தவ அங்கே ஒரு பொம்மகனட் மரம் நிற்கிது. அதை பார்த்துட்டு ஹேலின் இந்த பொம்மகனட்டை எப்போ பூ பூக்கும் எப்போ காய் காய்க்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோவும் சொன்னோம் அது இன்னும் 3 மாதம் ஆகுண்டு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசனை பண்ணவளா சரி நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ போகிறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜூவும் வரான். வந்த ஜூ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு இப்போ கையில் அடிபட்டுருந்துச்சு இப்போ சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த கட்டை அவுத்தரலாமே வேண்டாம் அந்த கட்டு உன் கையில் இருக்க வேண்டாம் சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி அந்த கட்டை அவுக்குறான். நம்ம ஹீரோவை எதுக்கு அதுக்குள்ளே அவுக்குறா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பரவாயில்ல எனக்கு காயம் ஆறிடுச்சு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறா. அவள் போனோன்னா ஜூ வந்து நம்ம ஹேலினை பார்த்து இந்தாங்க இதை கொண்டுகிட்டு போங்க எங்கள் அப்பா உங்களை கூப்பிட்டாங்க பார்க்கணுண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரி அவங்க அப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதோட இங்கே நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அதோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹேலின் இவளுக்கு ஹாப்பின்னு கொடுத்தால அதுதான் அந்த பாக்ஸில் பத்திரமா இத்தனை வருஷமா வச்சுக்கிட்டு இருந்தா போல இருக்குது. அந்த நேரம் பத்திரமா ஜூவும் கதவை தட்டு நம்ம ஹீரோயின் உள்ளவா அப்படின்னு சொன்னோன்னா ஜூவும் உள்ள வரான். வந்துட்டு நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவளும் சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஹேலின் கொடுத்த ஹேர் பண்ண தானே இவ்வளோ நாள் பத்திரமா வச்சுருந்தா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே அதே மாதிரி அவளுக்கு நடந்த பாஸ்ட் எல்லாத்தையும் ஜூட்ட சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ராஜாவை பார்க்குறதுக்காக வரான். பார்த்தா அவன் கண்ணில் இருந்து ரத்தம் வந்துக்கிட்டு கண்ணை கட்டியிருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு உன் கண்ணுக்கு என்னன்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த ராஜா வந்து நீ இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம், நீ யாரை பார்க்கணும் உன் பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டில்ல அந்த பாஸ்ட்டை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீ யாரை பற்றி பார்க்கணும் யாரோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறிய அவங்களோட ரத்தம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜா சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் கொண்டு வந்தாலும் நம்ம ஹீரோயின் கையில் கட்டியிருந்த அந்த காயத்துக்கு போட்டிருந்த அந்த துணி அதை எடுத்து கொடுக்குறான். ஆனால் அதை கொடுத்தோன்னே அந்த ராஜா வந்து தண்ணியில் முக்கிட்டு அந்த ஸ்கை லோட்டஸ் அந்த டிஸ்கில் வந்து அந்த ரத்தத்தை உருற விட்டுட்டு வாழை கையில் கொடுத்துட்டு அப்படியே பிளாக் கலர் துணியும் கையில் உன் கண்ணில் கட்டிக்க இப்போ உன்னோட பாஸ்ட்டை பற்றி யோசனை பண்ணிப்பாரு கண்டிப்பாக நீ உன் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அதை நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதே மாதிரி செஞ்சுட்டு அப்படி பார்க்குறான். பார்த்தா அவன் பாஸ்ட்டில் அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியுது. பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல படுக்க போட்டு நீ எப்படியும் பொழைச்சிக்குவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவா அவள் ஹார்ட்லேருந்து எதோ எடுக்க போகிறா. அந்த நேரம் பார்த்து ஏதோ சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் என்னமோ சத்தம் கேட்குது நான் இங்கே இருந்து ஆபத்து உன் உயிருக்கு அதனால நான் இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் தப்பிச்சு வரா. இவன் அண்ணங்காரன் தான் படையெல்லாம் திரட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்கான். ஃபேங்கு நீ எங்கே ஒளிஞ்சிருக்கா நீ என்னை ஏமாத்திட்டில உன் புத்திசாலித்தனத்தை வச்சு அப்படிங்கிற மாதிரி நான் அவனும் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இவனுக்கு தெரியாமல் இங்கேருந்து நம்ம போயிடணும் இல்லாட்டி ஹேலின் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு போகிறான். ஆனால் வண்ணங்கார துரத்திட்டே வந்துடுறான். கடைசியில் நம்ம ஹீரோயின் வந்து மலை உச்சியில் வந்து நின்றா. அதுக்கு மேலே அவளால் அங்கேருந்து நகல முடியலை. அந்த கரெக்டாக அவன் அண்ணனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான் பரவாயில்ல தங்கச்சி நீ நல்லா புத்திசாலியாக தான் இருக்கா உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்டே நீ காட்டிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் என்ன ஏன் இதுக்கா என்னை திரும்ப வந்து தேடுறா நான் தான் சொன்னல எங்கள் 3 பேரும் சாவை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அதுக்கு அவன் அண்ணங்காரனா ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவே இல்லையே நீ கொடுத்த சாவியால் என்னால் அந்த ஊருக்குள்ளே நுழைய முடியல நீங்கள் வந்து கதவை எல்லாமே மாற்றி வச்சுருக்கீங்க ஹேலின்னு போட்ட திட்டம் தானே இது உண்மையை சொல்லு அந்த நாட்டுக்குள்ளே எப்படி போகணும் அந்த மரத்தோட ஹார்ட்டை நான் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா அந்த கதவு திறக்காத காரணம் எனக்கு எப்படி தெரியும் என்கிட்ட எந்த சாவியை நான் உனக்கு கொடுத்தேன் இதில் எந்த ஒரு கோல்மாலும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த நாட்டுக்கு நான் எப்படியாவது போய் ஆகணும் அந்த நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு வழி தெரிஞ்சான்னு அதுக்கு ஹேலினோட போன்ஸ் வேணும் அதனால ஹேலினோட பாடி எங்கே இருக்குன்ட்டு நீ எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவனு சொல்கிறான் பாவன் பார்க்குறேன் என் தங்கச்சி அச்சன்ட்டு உன் மேலே எனக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்குது தேவையில்லாமல் உன் சாவு ரொம்ப கேவலமாக தேடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனோட படைகள்லாம் அங்கே வந்துடுறாங்க. உடனே அவனை பார்த்து சொல்கிறான் அந்த படைகளை பார்த்து சொல்கிறான் இவளை பிடிச்சி கொண்டு வாங்க ஹேலினோட பாடி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த படைகளும் இவளை நோக்கி அப்படியே பக்கத்தில் வருது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக முடியல ஏன்டா மலை உச்சியில் நிற்கிறா. அப்போதான் அவள் டக்குன்னு என்ன செய்யற ஹார்ட் பக்கத்தில் கை வச்சோன்னா ஒரு ஒளி மாதிரி வருது. அதை பார்த்தோன்னா அண்ணன் இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பார்த்தா அது கிளை தான். ஆனால் அவளும் வந்து அந்த போன்ஸில் தான் மறைச்சி வச்சிருந்தாப்புல இருக்கான். அந்த கிளையை எடுத்து கண்டிப்பாக என் பாடி எதுவுமே உனக்கு தர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த கிளையை வச்சு அவள் ஹார்ட்டில் குத்திட்டு அந்த மலையிலேருந்து விழுந்துடா. இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே அந்த பாஸ்டில் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஓடி வந்து அவளை பிடிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் இது
இது பாஸ்ட்ல அதெல்லாம் அவ்வளோ ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோயின் அதோட தான் கீழே விழுந்தா போல இருக்குது. அப்பதான் அந்த கிளை வந்து காணா போயிருக்குது. ஒரு வழியா நம்ம ஹீரோவுக்கு எல்லாம் நடந்ததெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு காட்டல. அதை பத்தி அவங்க 2 பேருமே பேசிக்கவும் இல்ல. அதோட இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே அழுக வருது. உடனே மகாராஜா இப்ப புரிஞ்சிச்சா உனக்கு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வரான் வேகமா நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக. எனக்காக இவ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினை பார்க்க வரா. இந்த கதையெல்லாம் வந்து ஜோட்டையும் இவன் வந்து சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினு. அப்போ அந்த ஹீரோ அப்படியே வெளியில வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனு இதை கேட்ட ஜோவும் உனக்கு இவ்வளோ நடந்திருக்கா எனக்கு எதுவுமே தெரியல சரின்னு சொல்லிட்டு உனக்கு நான் ஏதாவது கொண்டுட்டு வரேன் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கதவை திறந்துட்டு வெளியே வரான். பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே நிற்கிறான். நம்ம ஹீரோ வெளியே நிற்கிறத பார்த்துட்டு ஜோவும் சரி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். அப்பதான் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே அப்படி கண் கலங்கி வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏன் என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவளும் கவலையா வந்து கேட்கறா. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீ எனக்காக எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்கா அந்த சாவி கிடைக்கக்கூடாதுன்ட்டு உன் கையெல்லாம் நீ எப்படிலாம் குத்தி வேதனைப்பட்டிருக்கா. ஆனா இதெல்லாம் தெரியாம நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினா அந்த 3 வருஷமா உன்னை கொல்லணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவனை எவ்வளோ வெறுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனை சொல்லி காட்டி அவன் ரொம்ப கண் கலங்க நம்ம ஹீரோயின் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோ ஆமா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் உடனே கதறி அழுகுறா. என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாம அந்த கிளையை காணாக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அந்த கிளை எப்படி போனுச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ நீ இதை பற்றியும் கவலைப்படாத எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். இங்கே ஜோவும் அதோட அரண்மனைக்கு வரணும் பார்த்தா அரண்மனையே கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா ஜூ சொல்கிறவங்க அப்பா கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்னது கண்ணு தெரியலான்னு சொல்லிட்டு அவனு வேகமாக நம்ம அவங்க அப்பா பார்க்க வரான். பார்த்தா அவங்க அப்பாவுக்கு பாவம் கண்ணு தெரியல. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க நான் தான் சொன்னல இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். இதை யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து இதுக்கு ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணியே ஆகணும். நான் என் கண்ணை கொடுக்க வேண்டியதா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதை கேட்டுட்டு அவனும் ஜோவும் அழுகுறான். ஆனால் அவங்க அப்பா பார்த்து நீ வளர்ந்த பையன் தானே இப்படி அழுகலாமா இதுக்கெல்லாம் நீ அழுகக்கூடாது உனக்கு இது சொன்னால் புரியாது இனிமையாவது இதை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். எனக்கு என்ன இப்போ உயிராக போச்சு கண்ணு தானே போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் அவனுக்கு ஜோவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. ஜோவும் பாவம் அதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அடுத்த நாள் கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த மரத்தோட கிளையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று என்னட்ட இருக்குது ஒன்று எங்கே இருக்குன்னு தெரியல. அது 2யும் வச்சுட்டா அந்த மரம் அவனோட செழிப்பாயிரும் எங்கள் மக்கள் எல்லாம் நல்லபடியாக ஆயிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குன்னு தான் தெரியல. கண்டிப்பாக நமக்கு நல்லது கிடைக்கும் நம்ம கெட்டது எல்லாமே போயிடும் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா கண்டிப்பாக அந்த கிளையை தேடி நம்ம போவோம் அதுக்கு முன்னாடி என் ஊருக்கு போகணும் அங்கே எனக்கு சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ சரி நம்ம நாளைக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அதோட அரண்மனைக்கு வராங்க. அங்கே ஜூவை பார்த்துட்டு எப்படி இப்போ மகாராஜா இருக்காங்கன்னு கேட்டோன்னே பரவாயில்ல அவருக்கு கொஞ்சம் தேவையில்ல டாக்டர்கிட்ட வச்சு செக்அப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜூ சொன்னான். நம்ம ஹீரோயின் சொன்னாங்க நாங்கள் இங்கேருந்து எங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜூ ரொம்ப இதை கேட்டுட்டு கவலைப்படுறா. நானும் உங்கள் கூட வரணும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பாவுக்கு இந்த மாதிரி நேரத்தில் அவரை விட்டுட்டு தனியாக வர முடியாதுங்கனால என்னால் வர முடியாது. அது நினைக்கல தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜூ சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் பரவாயில்ல நீ இங்கேருந்து அப்பாவை பார்த்துக்க நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விடைபெற்று போகிறாங்க. இங்கே அதோட கட் பண்ணி அந்த வில்லனை கட்டுறாங்க. அந்த வில்லனுக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரியா இருக்குது. அவன் கடந்து அப்படியே கத்திக்கிட்டு கிடக்கிறான் ஐயோ ஐயோன்ட்டு. உடனே அங்கே உள்ளவன் தளபதிலாம் பார்த்து பயந்துறான். உடனே அந்த வில்லன் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்தோன்னா தளபதி இன்னொருத்தனை விட்டு என்னன்னு போய் பாரு மகாராஜாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அவனும் பக்கத்தில் செக்அப் பண்ணுறதுக்கு அப்படி பக்கத்தில் வரா. பார்த்தா அவன் பேய் மாதிரி எந்திரிச்சு நிற்கிறான். என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தளபதி கேட்டுக்கிட்டு இருக்கான். 7 நாள் 7 நைட்டு நான் அந்த பவர் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது மெஹூரேன் வந்து நெஞ்சில் வந்து குத்துவாள் அப்போ ஒரு ஒளி மாதிரி வரும் அதையும் அவன் பிடிச்சி வச்சிருப்பான் அந்த கல்லை. அது ஹாலினோட ரத்தம் பட்டோன்னா தான் அதுக்கு பவர் கிடைக்கும் போல இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து ஹாலினோட ரத்தம் அந்த கல்லை பட்டோன்னா அந்த பவர் எல்லாம் கிடச்சிருச்சு போல இருக்குது. உடனே இப்போ தான் அந்த பவர் கிடச்சிருக்கு. இந்த பவர் வந்து என் உடம்புக்குள்ளே செலுத்துறதுக்கு நான் 7 நாள் கஷ்டப்பட்டேன். இப்போ எனக்கு அந்த பவர் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்படுறான். ஆனால் அந்த தளபதி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த பவர் கிடச்சிது இனிமேல் நீங்கள் தான் அந்த உலகத்துலேயே ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே வர இல்லையா நம்ம ஹீரோயின் அவங்க சொந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி வரவ இங்கே ஒரு பக்கத்தில் கிளினிக் இருக்குது அந்த கிளினிக் போகணும். அதுக்கு முன்னாடி நான் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு திங்ஸ் வாங்க போகிறா. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்திருக்கும்ல அந்த குழந்தைய அவன் அண்ணன் பையன்ட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருப்பாள் ஒரு கிளினிக் பக்கத்தில் கொடுத்துருண்டு. அந்த கிளினிக்கில் தான் இப்போ பார்க்க வர அவள் குழந்தைய. நம்ம ஹீரோயினே இதை வாயை திறந்து நம்ம ஹீரோட்ட சொல்லாமல் டாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இதெல்லாம் வந்து அவசியம் இல்லைவா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு நம்ம ஹீரோனுக்கு உண்மை புரியாது என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி வா இங்கேருந்து போய் நம்ம கிளினிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வருவா.
அந்த குழந்தை தான் அந்த கிளினிக்ல இருக்கு. அந்த கிளினிக்ல ஒரு டாக்டர் வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோயினோட கசின் தான். நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்ப பார்த்தா அந்த குழந்தை வந்து அந்த டாக்டரோட அதாவது நம்ம ஹீரோயின் கசினோட விளையாண்டுகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் தூரமா நின்று பார்த்துக்கிட்டு இருப்பா. அவளுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல போய் ஹக் பண்ணிக்கிறேன்னுண்டு அப்படின்ட்டு. ஆனாலும் அவள் தயங்கி தயங்கி நின்றுகிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ சொல்லுவான், "வா போகலாம்" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் இல்ல வேண்டாம், நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம். இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டாம், நான் முதல்ல போறேன், நீ என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ அந்த கிளினிக்குள்ள நுழைவான். அந்த குழந்தை பார்த்துட்டு, "அங்கிள் நீங்க வந்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கும். அப்பதான் நான் ஹீரோ சொல்லுவான், உனக்காக இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி நகலுவான். பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்தா நம்ம கசினு ரொம்ப சந்தோஷப்படுவா. ஃபேங்யா நீ வந்துட்டியா, எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து அப்படிங்கிற மாதிரி. இந்த குழந்தையும் ஓடி வந்து நம்ம ஹீரோட்ட அங்கிள் என்னை தூக்குங்கன்னு சொன்னா இவனும் தூக்கிக்கிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, எப்படிடா இவனுக்கு குழந்தைன்னு தெரிஞ்சிச்சு, இவனுக்கு எப்படி இந்த குழந்தை அங்கிள் அங்கிள் கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அப்படி டவுட்டாக நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிப்பான். அப்போ அதோட உங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் கசின் சொல்வா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நீ எங்கே இருந்தா, என்னாச்சு இந்த 3 வருஷம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க நம்ம ஹீரோயின் சொல்வா, அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது, நேரம் கிடைக்கும் போது நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கசினை அங்கேருந்து கிளம்பி போவா. நம்ம ஹீரோயின் நடுவில் உட்காந்துக்கிட்டு அது பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட்ட ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் இது எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த குழந்தைக்கு யார் பேர் வச்சா, ஷீலு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் தான் இந்த குழந்தைக்கு பேர் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த குட்டி குழந்தைய நம்ம ஹீரோயினை பார்த்து, சிஸ்டர் நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் சிஸ்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணவ, நான் உங்க அம்மாவோட அக்கா இல்லை, அதனால நீ என்னை வந்து ஆன்ட்டின்டா கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. உடனே அந்த குட்டி குழந்தையும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். நம்ம ஹீரோயினுக்கு 3 வருஷமாச்சு இந்த குழந்தை எவ்வளோ அழகா பெருசா வளர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்குவா. ஆனா நம்ம ஹீரோட்ட வாயை திறந்து இதுதான் நம்ம குழந்தை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல தயங்கிக்கிட்டே இருப்பா. உடனே அவங்க கசினும் வருவாங்க. வந்துட்டு சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, அதுக்கு அவங்க கசின் இல்லை நீ இங்கேயே ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோ ஆமாம் நம்ம நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இங்கே ஒத்துக்குவான். அதோட நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்பா, இந்த குழந்தைய பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த கிளினிக் வந்திருக்கேன், நான் அடிக்கடி இந்த கிளினிக் வருவேன், எனக்கு அதனால எனக்கு வந்து உன்னோட கசினை நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் நான் இங்கே வரும்போது நான் இந்த கிளினிக் வந்து நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே வந்தேன். வரும்போது தான் என்னென்னமோ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாள், ஆமாம் எனக்கு வந்து குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தைய எப்படியாவது கொண்டுகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து என் அண்ணன் பையனை வந்து ஹெல்ப் கேட்டிருந்தா அவன் தான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தான். ஆனால் நீங்கள் திடீர்னு அந்த நேரத்தில் வந்துட்டீங்க, அதனால நான் ஒன்றுமே செய்ய முடியல. அதுவும் இல்லாமல் எனக்கு அப்போ வந்து டெலிவரி பெயின் வேறு வந்துருச்சு, அதனால என்னென்னமோ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, எனக்கு எல்லாம் புரியுது, நீ என்னை காப்பாற்றுறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணாண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்தா கசின் உங்களுக்கான ரூம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போவா. அவள் ஹெல்ப்புக்கு இருந்தவ கேட்பா நம்ம கசினை பார்த்து, இன்னும் நீங்கள் அவங்க மேலே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அது கசின் சொல்வா, இல்லை இல்லை எனக்கு அவன் மேலே இப்போ எந்த ஒரு ஃபீலிங் இல்லைண்டு. அதாவது அவள் ஒன் சைடாக நம்ம ஹீரோ லவ் பண்ணியிருப்பாளா என்னன்னு தெரியல, இப்போ அந்த மாதிரி ஃபீலிங்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கசின்னு போவேன். நம்ம ஹீரோயினும் ஒரே ரூமில் படுக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப தூக்கம் வராமல் பிறண்டுக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ வந்து நீ எதை பற்றியும் ஓவராக திங்க் பண்ணாத, நல்லபடியாக தூங்கும், நம்மளுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும், நம்ம குழந்தைங்க இருக்குது, கண்டிப்பாக எல்லாம் நம்ம 3 பேரும் ஒன்றா சந்தோஷமா வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தூங்க நம்ம ஹீரோயினும் அதோட தூங்குறா. அதோட கட் பண்ணி கட்டுறாங்க. அந்த வில்லனோட பையன் ஒருத்தன் இருந்தால அவன் உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்கான். இந்த வில்லி இருக்கல ஹுபா அவள் வரா, வந்துட்டு உங்கள் கிளாத் எல்லாத்தையும் நான் துவைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ தான் அந்த பையன் எந்திரிச்சிட்டு, பிறக்கும் போதே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், நீ என்னை நல்லா தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தா, ஆனாலும் எனக்கு உன்னை பிடிக்காது, அதனால நீங்கள் இனிமேல் தயவு செய்து இந்த மாதிரி துணியை கொண்டுட்டு வர்றது சாப்பிட கொண்டு வரதெல்லாம் எனக்கு செய்யாத, இந்த துணியை கொண்டு போயிரு அப்படின்னு சொன்னேன். இவனும் பெருசாக நல்ல மாதிரி எதுவுமே சொல்லாமல், உங்களுக்கு பிடிக்காட்டி சரி, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிளாத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அடுத்து நம்ம ஹீரோயினும் அதோட பேசிட்டு வராங்க. நான் நல்லா அங்கங்கன்னு தேடி பார்த்துட்டேன், உங்கள் அண்ணன் இங்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தேடி பார்த்துட்டு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நிச்சயமாக அவன் இங்கே தான் எப்படியாவது வருவான், அவன் வராமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குட்டி குழந்தை ஆன்ட்டின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கூப்பிட்டு நம்ம ஹீரோயினை என்னம்மா அப்படிங்கிற மாதிரி ஆசையாக கேட்குறா. உடனே அந்த குட்டி குழந்தைய நம்ம ஹீரோயினை பார்த்து, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஏன் என்னை பார்க்க இவ்வளோ நாள் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி குழந்தை கேட்க நம்ம ஹீரோயின் என்னடா பதில் சொல்லணும்னு தெரியாமல் அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், ஆன்ட்டி
ரொம்ப தூரம் இருந்தாங்க, அதனால தான் உன்னை பார்க்க வரல, இனிமே எப்பவுமே உன்னை விட்டு பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோனோட கசின் வந்தோன்னா அந்த குட்டி குழந்தை அம்மா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அங்கேருந்து போகுது. போன குழந்தை டக்குன்னு கீழே தவறி விட நம்ம ஹீரோயின் ரொம்ப பதறிடா, ஐயோ என்னாச்சு அடிபட்டுருச்சா அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு நம்ம கசினை சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாதாரண அடிதான், இதுக்குலாம் இப்போ எதுக்கு இவ்வளோ பதறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஓடி போய் வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக வரா. ஆனால் அதுக்குள்ளே அந்த குட்டி குழந்தை பார்த்தா அழுகை நிப்பாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம் என்னதான் இருந்தாலும் அவள் தானே வளர்த்தா, அதனால தான் அது வந்து அந்த குழந்தை வந்து அவள்கிட்ட அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்துகிட்டு திரும்ப போகிறா. நம்ம ஹீரோயின் திரும்ப போகிறது நம்ம ஹீரோ கவனிச்சிடான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கே கியூன்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்னோட சீலுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது, அவள் என்னென்ன விரும்பி சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்கே வரான். உனக்கு கியூன்ஸும் சரி நான் சார் வந்துட்டாங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து எந்திரிச்சு போவான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரான். வந்துட்டு கீழே பாப்பா விழுந்தா நீ என்ன ஏதுன்னு கேட்காம வந்து உட்காந்துட்டா, ஏன் கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா அதுக்கு தான் அவங்க அம்மா இருக்காங்களா அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் பெத்தவ நீ தானே ஒரிஜினல் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஆனால் சீலியனே அதுக்குள்ளே அம்மா எடுத்துக்க மாட்டாளா, என்னோட அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அது கொஞ்சம் நாளாகும், ஆனால் நீ வந்து கொஞ்சம் க்ளோஸாகவே நீ வந்து சீலுட்ட பழவனியாக்க கண்டிப்பாக அவளுக்கு உடைய பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எப்படியாவது ட்வின்ஸ் மரத்துக்கு நம்ம தேவையான கிளையை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு எங்கள் அண்ணனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ கேட்குறான், நீ நீ வந்து அந்த மரத்தோட கிளையை வந்து ஒரு ஹேர்பின் மாதிரி தானே செஞ்சு வச்சுருந்தா, அப்போ அந்த ஹேர்பின் எப்படி இருக்குன்னு எனக்கு ட்ராயிங் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்ன ட்ராயிங் பண்ணி காட்டு, இந்த மாதிரி தான் நான் இது பண்ணி வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனை அதை பார்த்துக்கிறேன். நம்ம ஹீரோவும் வரைஞ்சி கொடுத்த அந்த ஹேர்பினை பார்த்துட்டு அப்போ தான் யோசனை பண்ணுறான், அந்த பாஸ்ட்டில் போய் பார்த்தாலாம் இவனும் அந்த மகாராஜாவும். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இதுவும் பார்த்துருப்பான், அந்த ஹேர்பின் யார் தலையிலே இருக்கிற மாதிரி. ஆனால் இதை நம்ம ஹீரோவுக்கு தெரியுது அது அண்ணன் தலையெல்லாம் வச்சுருப்பான், இருந்தாலும் இந்த ஹேர்பின் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேடி பார்ப்போம். நம்ம ஹீரோ யோசனை பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து இவன் அண்ணன் பையனை பார்க்குறதுக்காக வந்திருக்க அரண்மனைக்கு. ஆனால் அவனும் பார்த்துட்டு ஆன்ட்டி நீங்கள் எப்போ வந்தீங்கன்ட்டு அப்போ தான் கேட்குறா, நான் வந்து என் அண்ணனை பார்க்கலான்னு வந்தேன், அவங்க அப்பா இங்கே வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவன் சொல்கிறான் இங்கே கொஞ்சம் நாளாக வர்றதில்லைன்ட்டு. அப்படியே அப்போ நான் வந்தது தெரிஞ்சால் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இங்கே தெரு மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஹேர்பின் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான், விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தா அதே ஊருக்கு வந்து நம்மளோட ஜூவும் வந்திருக்கான் போல இருக்கு. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்கா நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அது ஜூ தான் தூக்கிட்டு வரான், அவனால் தூக்கவே முடியல, ரொம்ப கை வலிக்குது, எதுக்கு இவ்வளோ கிஃப்ட் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜூவோ சொல்கிறான் இதெல்லாம் என்ன பெரிய கிஃப்டா, இதை அவனால் தூக்க முடியாதாடா அப்படின்னு கேட்கும்போது இந்தாங்க நீங்கள் வேணா தூக்கி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கையில் கொடுக்க, ஐயோ என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹீரோட கசினு ஏதோ புக்கு படிச்சுட்டே வந்து ரெண்டு பேரும் அப்படி மோதிக்கிறாங்க. ஆனால் நம்ம கசின் உள்ள கையில் உள்ள புக்கெல்லாம் அப்படி பறக்க நம்ம ஜூ வந்து சரி அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லாம் அப்படி பிடிக்கிறான். ஆனால் அப்படி பிடிக்கிற சாக்கில் டக்குன்னு கன்னத்தில் உள்ள பேப்பரெல்லாம் சேர்த்து பிடிச்சிடும். ஆனால் அவளும் பார்க்க நம்ம ஜூவும் பார்க்க அந்த இடத்துல ஜூ பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஒன்றும் இல்லை பேப்பர் அப்படின்னு வாய் எடுக்க சொல்றதுக்குள்ள நம்மளோட கசி வந்து டக்குன்னு கணத்தில் அரைஞ்சிடா, என்ன தைரியம் தான் கணத்துல தொடுவா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜூஸ் ஐயோ நான் பேப்பர் பிடிக்கலான்னு சொல்லி தான் பிடிக்க போனேன், அது உங்கள் கணத்தோட சேர்த்து பிடிச்சிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே ஒரே கூட்டமாக கூடிடுது மக்கள்லாம். உடனே என்னடா அங்கே திடீர்னு கூட்டம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு வந்து பார்க்குறான், ஜூ நிற்கிறான். ஜூ நீங்களா அப்படிங்கிற மாதிரி. உடனே அவன் கசின் கேட்குறா இவங்களை யாரும் தெரியுமாண்டு. ஆமாம் எனக்கு தெரியும், என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஹீரோவும் நான் வந்து ஃபேங்கை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து ரூமில் பார்க்குறான். பார்த்தா அவள் இல்லை, பார்த்தா ஒரு லெட்ரு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், நான் அரண்மனைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே இதை படிச்சுட்டு அவள் அரண்மனைக்கு போயிருக்கலாம், அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், நான் போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடும் வச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயினே அதோட அரண்மனைக்கு வரும்போதே அவள் உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவள் மேரேஜ் ஆகி இங்கே வந்திருக்கும்போது அவள் சிறைக்கு இதே அந்த இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் அவ்வளோ பயந்து அந்த பழசெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே வரா. பார்த்தா அப்போ தான் அவளை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த அரண்மனைக்குள்ளே வரா. அங்கே நம்ம ஹீரோவை கட்டி போட்டு கொடுமைப்படுத்தினது, அடித்து கொலை பண்ணது, இது எல்லாத்தையும் ஒன்று அந்த இடத்த நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனோட அண்ணன் பையனும் வந்துட்டு ஆன்ட்டி நீங்கள் என்ன இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, ஆமாம் நான் வந்தால் தான் உங்கள் அப்பாவுக்கு அந்த நியூஸ் போகும், அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் உங்களை வேவு பார்க்குறதுக்காக ஒருத்தர் நின்றான், நான் அவனை பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஓ அப்படியே அவன் யாரு நான் பார்க்கணும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ரெண்டு ஆளுக்கு ஒருத்தனை இழுத்துட்டு வராங்க, அவன் மூஞ்சில் வந்து துணி போட்டு மூடி இருக்குது. நம்ம ஹீரோயினும் வந்து துணியை எடுத்து பார்க்குறா. பார்த்தா அவன் தான் அந்த தளபதியாக இருந்தாலும் அவன் தான்.
அவன பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிரா. நீ எப்படி இங்க இருக்கியா? அப்படிங்கிற மாரி. ஆமா நான் இங்க தான் இருக்கேன்டா. அப்ப எங்க என் அண்ணன்? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, அவன் வந்து அவனுக்கு வந்து அந்த மரத்தோட ஹார்ட் கிடைக்க போது. இன்னும் கொஞ்ச நாளா அவன் பெரிய ராஜாவாக போறான். இந்த உலகத்தையே அவன் தான் ஆளப் போறான் அப்படிங்கிற மாரி அவனும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் சரி நீங்க எல்லாரும் வெளிய போங்க. நான் இவன்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னேன்னா, அங்க வந்து அவன் அண்ணன் பையன் எல்லாருமே வெளிய போயிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் கேட்கிறா, இப்ப எங்க அண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லு. நீங்க எப்படி அந்த ஹார்ட்ட எடுத்தீங்கன்னு சொல்லு அப்படிங்கிற மாரி அவன் நம்ம ஹீரோயின் கேட்க அவனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீ இந்த ட்ரிப் என் கையில மாட்டிக்கிட்ட உன்னையும் உன் புருஷனையும் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. வந்தவ டக்குனு கோவத்துல வாளை வச்சு குத்த அவனும் அப்படி சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் நெருங்கி வரான். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஹீரோயினை பயங்காட்டிட்டு வர நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படி வாழை கொண்டுகிட்டே போறான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்துடுறான். வந்தவன் டக்குன்னு வந்து வாழை வச்சு அவனை குத்துறோன்னா அவனும் அப்படியே சாகுறான். சாகும் போது நீனும் ஹஸ்பண்டும் ரொம்ப கேவலமா சாவ போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே சாக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு கோவம் தாங்க முடியல. உன்னை வாழை வச்சு மறுபடியும் அவனை குத்த போறான். நம்ம ஹீரோ வந்து அவன் தான் செத்து போயிட்ட மறையாது குத்த போறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உங்களை மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ஒன்றா மரம் என்னால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கவலைப்பட நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது வா இங்கேருந்து போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கி அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோ போகிறான். இங்கே அதோட கட் பண்ணி காட்டினா ஜீவும் ரொம்ப வருத்தமாக இருக்கான். போய் இவ்வளோ நேரமாச்சு அவங்க ரெண்டு பேரையும் காணமே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலையை யோசனை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் வந்து நம்ம ஹீரோயினோட கசின் இன்னும் வந்து சாப்பாடு கொடுக்குறா. சாப்பிட டைம் ஆச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜூஸ் வரான். இல்லை எனக்கு சாப்பிடலாம் இப்போதைக்கு நேரம் இல்லை நான் அப்போ என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஜூஸ் வரான். நீங்கள் அங்கே எல்லாம் பார்க்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இப்போதான் அவளுக்கு வந்து அவள் ஹஸ்பண்ட் இருக்கான்ல நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அதோட கசின் இது உங்கள் ரெண்டு பேரும் பேசுறதே கவனிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஜூ ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் ஃபேஸ்ல எல்லாம் இருக்கிற ரத்த கதையை பற்றி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் ஒன்றும் இல்லை அவளுக்கு அடிலாம் ஒன்றும் படலன்னு. நம்மளோட கசினும் ரொம்ப பயந்துரா எதுவும் அடிபட்டு இருக்காரு ஏன் இவ்வளோ பிளட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்புறமா சொல்கிறேன் எனக்காக கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒன்று அவளும் சரிஞ்சுட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ தான் அந்த குட்டி குழந்தை ஆன்டி அங்கிள் வந்துட்டீங்களா எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி ஓடி வரும்போது நம்ம ஹீரோ ஐயோ ஃபேஸ் எல்லாம் பிளட்டாக இருக்க குழந்தை பார்த்தா பயந்துமே சொல்லிட்டு டக்குன்னு மறைக்க பார்க்குறோம். நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயினை வந்து ஃபேஸை வந்து மறைச்சிக்கிற மாதிரி நெஞ்சில் வச்சு மறைச்சிக்கிறான். மறைச்சிட்டு குழந்தை வந்து இந்த குளத்தில் எங்களை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா ஜூவும் சரிஞ்சுட்டு குழந்தை பக்கத்தில் போய் ஹலோ நான் தான் புதுசாக அவங்க வீட்டுக்கு வந்துக்கிறேன் நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு ரூமுக்கு வந்துடுறான். உடனே கூட்டிகிட்டு வந்த நம்ம ஹீரோவும் அவள் கையில் உள்ள ஃபேஸில் உள்ள பிளட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இனிமேல் தயவு செய்து நீ தனியாக எங்கேயும் போகாத இனிமேல் இந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் சொல்கிறான் நம்ம ஹீரோயினை பார்த்து கண்டிப்பாக உங்கள் அண்ணனுக்கு இந்த நியூஸ்லாம் போயிருக்கான் அவனும் இங்கே கூடிய சீக்கிரம் வருமா. நானும் அந்த பாஸ்ட் பார்க்கும்போது ஒரு லேடி தலையில் அந்த ஹேர் பின் இந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் யாருன்னு தெரியல அந்த ஹேர் பின்னை தேடி தான் நான் போனேன் அதனால தான் அவங்க கூட என்னால் வர முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே அதோட கட் பண்ணி கட்டுறாங்க. அந்த ஹூவா பொண்ணு வந்து அந்த வில்லனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த வில்லனும் கடைசியில் அங்கே வந்துடான். உடனே நீ வந்துட்டீங்களா ஆனால் என்னமோ தெரியல நீங்கள் இந்த ட்ரிப் உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு என்னாச்சு உங்களுக்கு அந்த பவர்லாம் கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த வில்லன்னு சொல்கிறான் நான் எங்கள் அப்பாட்ட தான் ஒன்று கற்றுக்கிட்டேன் இந்த சிம்மாசனம் மட்டும் இருந்தால் பத்தாது ஆனால் இந்த நிலச்சி இருக்கணும் அதுக்கான பவர் நம்மள்ட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஹுவா போனா நீ சிம்மாசனத்தில் இருக்கியோ உன் பையன் சிம்மாசனத்தில் இருக்கானா ஆக மொத்தம் எனக்கு என்னமோ நான் தான் ராணியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் இங்கே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அதோட கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. பார்த்தா இங்கே நம்ம யூவும் வந்துக்கிட்டு இருக்கா. நம்மளோட கசினும் வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஒரு சின்ன ஒடுக்கமான பாதையாக இருக்குது. சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போக முடியாது நீங்கள் வேணால் போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வழி விட்டு ஒதுங்கி நிற்க இவளும் போகிறா. ஆனால் கால் தவறி டக்குன்னு கீழே விழுவ போகிறா. உடனே நம்ம ஜூவும் வந்து அவளை தாங்கி பிடிச்சிடான். தாங்கி பிடிச்சா என்ன ரெண்டு பேரும் ஒத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக இவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி சேருவாங்க போல இருக்குது. உடனே அவள் கையில் உள்ள தட்டெல்லாம் தண்ணிக்குள்ளே விழுந்துருது. உடனே அவளும் பார்க்க நம்ம ஜூவும் இப்படி ஒத்த பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து மம்மின்னு நம்ம இன்னை பார்த்து கூப்பிட உடனே இன்னைக்கு சுயநலம் வந்துருச்சு. டக்குன்னு எந்திரிச்சா பார்த்துட்டு என்ன அவருடைய தான் நீங்கள் என்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ வயிற்றுல குத்திட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறான். உடனே ஜூ ஐயோ நான் என்ன பண்ண நான் அவளை காப்பாற்ற தானே செஞ்சேன் கீழே விழுகாம இதுக்கு எதுக்கு அவன் என்னை அடிச்சுட்டு போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவனும் புலம்பிட்டு இருக்கும். அந்த குட்டி குழந்தை அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே யூவும் அந்த சீலு பக்கத்தில் வந்துட்டு சீலு ஏதாவது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அந்த சீலு வந்து நம்ம ஜூவை பார்த்து கேட்குது நீங்களே எங்கள் அப்பாண்டு. அவனை முழிக்கிறான் என்னது அப்பாவாண்ட ஆமாம் எங்கள் அப்பா நான் பார்த்ததே இல்லை அதான் கேட்குறேன் நீங்கள் தான் எங்கள் அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இல்லை நான்லாம் அவன் அப்பா இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாவம் அந்த குட்டி குழந்தைக்கு அப்பா இல்லையா யார் இவளை ஏமாத்திட்டு போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வரான். உடனே நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஜூ கேட்குறான் இந்த சீலோட
அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தெரியும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லணும்னா, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டவன், என்னது நீங்களா, அப்ப நீங்களும் அந்த ஜின்னு தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனா அதுக்கு அதுக்கு நம்ம ஹீரோவா இல்ல இல்ல இது எனக்கும் ஃபேங்குக்கும் பிறந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னது உங்களுக்கும் ஃபேங்குக்கும் குழந்தை பிறந்திருக்கா, ஐயோ இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த வில்லனோட பையன் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கான். இந்நேரம் வந்து அப்பாக்கு எப்படி இருந்தாலும் நியூஸ் தெரிஞ்சிருக்கும் அந்த இறந்து போனத பத்தி. இப்ப எப்படி இத சமாளிக்கிறது அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க ஹூவா வந்துட்டா. வந்துட்டு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லப் போறேன் வாங்க அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு வரா. பார்த்தா அவ அப்பா தான் வந்திருக்கிறதே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க 2 பேரும் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனும் சொல்றான், நான் இல்லாத நேரம் வந்து நீ இந்த ஆட்சிய நல்லபடியா இந்த 3 வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்தீல்ல அப்படிங்கிற மாரி அவன் பையன பார்த்து கேட்க, அவன் பையன் ஆமாப்பா நீங்க இறந்து போயிட்டாங்கன்னு இந்த ஊர் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் அப்படி யாருக்கும் தெரியாம அடிக்கடி இப்படி வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு எல்லாம் காரணமா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ நல்லபடியா ஆட்சி நடத்துவான்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இது மட்டும் அதிகாரம் மட்டும் இருந்தாலும் பத்தாது. நம்ம நிரந்தர பவரும் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையன் கையை பிடிச்சி அவன் அப்படியே பிரஸ் பண்றான். டக்குன்னு அவன் எந்திரிச்சு பார்க்கறான். பார்த்தா அவங்க 2 பேரையும் காணோம். அதாவது யுவாவையும் அந்த வில்லனையும் காணோம். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் ஓடி வரான். ஒரு பேட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அண்ணன் பையன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, கமாண்டரும் அங்க உள்ள சில சிப்பாய்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னது இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவனும் பயந்துட்டு அவன் காதுல ஒரு நியூஸ் வரான். இந்த நியூஸை எப்படியாவது போய் பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அது என்ன நியூஸ்ன்னு தெரியல. அவரும் இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. இங்க வந்து குயின்ஸியும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹேர்பின் வச்ச பொண்ணை யாரும் கண்டுபிடிக்கணும், அந்த ஹேர்பின் எங்க தயாரிக்கிறாங்க, யார் வித்தது, யார் வாங்கணும்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. அவட அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க மறுபடியும் நம்ம என்ன காட்டுறாங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா மறுபடியும் ஒரு பேட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, என்னாச்சுன்ட்டு இந்த ஏனும் வந்து பயந்துக்கிட்டே கேட்குறான். நீங்க வந்து அனுப்பியிருந்தீங்களா ஆளு ஒரு மெசேஜ் சொல்லி, அவரே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, என்னது இறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, இன்னும் அப்பாக்கு தங்குற இங்க கொஞ்ச நாள்ல யார் யாரெல்லாம் இறக்க போறாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை என்னோட தாத்தாவும் ஆண்டியும் இறக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பயந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதோட கிளம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாம். பாய்.